ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் அப்ஸ்டார்ட் சீசன் 2ல எபிசோட் நம்பர் 4 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ ஆன்டி கிட்ட எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து டைட்டில் கிடைச்சாலும் கிடைக்கும்னு சொல்லிருப்பாங்களா. ஆன்டி ஷாக் ஆகி, ஏ இவ்வளவு நாள் உனக்கு அறிவில்லன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சா அப்படின்னு அழுதுகிட்டே ஹக் பண்றாங்க. ஹீரோவும் எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்டியும் எதுக்காக உனக்கு கவர்மெண்டோட டைட்டில் தராங்க, அதை எப்படி நான் நம்ப முடியும்னு ஹீரோவும், ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, பாருங்களேன் என்ன ஜெயில இருந்து இளவரசியை வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க, இது பத்தாதான்னு கொஞ்ச நேரம் ஆன்டி யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா என்ன இளவரசிக்கே தெரிஞ்சிருக்கு உனக்கு பைத்தியம்னா, அதனாலதான் ஜெயில வைக்காம வெளியில விட்டாங்க, நான் இப்ப என்ன பண்ணுவேன், நீ மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலி, வெளியில யார் இருக்கீங்க, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்க ஹீரோவும், ஏய் டாக்டர் எல்லாத்தையும் யாரும் கூப்பிட்றாதீங்க ஆன்டி, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, சரி விடுங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா விட்டுடலாம், நான் நேத்திக்கு சண்டை போட்டேன், ஒரு பெரிய ஆள் கூட சண்டை போட்டிருக்கேன், போதுமா அப்படின்னு கேட்க ஆன்டியும், நான் நினைச்சேன்டா நீ யார் கூடயா சண்டை போட்டிருப்பேன்னு. ஹீரோவும், அதனால தான் சொல்றேன், நாளைக்கு கடைக்கு வந்து பாருங்க, அவங்க எல்லாரும் வழக்கு தைக்கிறதுக்காக வருவாங்கன்னு. ஆன்டியும், உனக்கு எவ்வளோ தைரியம்டா, ஃபர்ஸ்ட் என்கிட்டே போய் சொன்னியா அப்படின்னு அடிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோவும் தப்பிச்சா பழச்சா போதுன்னு அங்கேருந்து எகிரி குதிச்சு ஓடி போகிறாங்களா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, பார்த்தீங்களா பாருங்க இவன் திருந்தவே மாட்டான், நல்லவன் ஆயிட்டான்னு நினச்சிங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, இவனை நம்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆன்டி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய ஆளை இவன் அடிச்சிருக்கான் அப்படின்னா நாளைக்கு காலையில் அவங்க எல்லாரையும் அரசரோட ஆர்டரோடு வருவாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவன் மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலி, இப்போ என்ன பண்ணலாம், ஒருவேளை இவன் அடித்ததுனால அந்த பையனுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா, அவனை விட இவனுக்கு அதிகமாக அடிபட்டு இருந்தது என்ன பண்ணுவாங்க, அவனை விட இவன் அதிகமா அடி வாங்கியிருக்கான், அதனால பாவம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. சோ இவனோட பேஸ் ஃபுல்லாத்தையும் நான் அடிச்சு நொறுக்கணும், எங்க ஹீரோ அப்படின்னு ஆன்டி ஹீரோவை அடிச்சு நொறுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே அரசிக்கிட்ட சொன்ன உடனே அரசையும், அவனுக்கு நீங்க கண்டிப்பா டைட்டில் கொடுத்தே ஆகணும்னு. அரசரும், ஃபர்ஸ்ட் அவனுக்கு நான் மார்க்யூ டைட்டில் கேட்ட உடனே கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா அவனோட வாய் இருக்கே அந்த வாய்க்கு கண்டிப்பா நான் அதை கொடுக்க மாட்டேன்னு. அரசியும், என்னடே சொல்றாங்க உன் அப்பான்னு கேட்க ஹீரோயினும், ஆமாமா அவன் வேற ஒருத்தன், பேசிக்கிட்டே இருப்பான் முட்டாள்தனமா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான்னு. அரசியும், அவன் ஒன்னும் முட்டாள் மாதிரி தெரியல, நீங்க தான் ஏதோ அவனை பத்தி தப்பா சொல்ற மாதிரி இருக்குன்னு. அரசரும், அதெல்லாம் தெரியாது ஹீரோயின், இனி அவனை நீ அதிகமாலாம் போய் பார்க்காத, கொஞ்சம் கம்மியா பாருன்னு. ஹீரோயினும், சரி எனக்கு பசிக்குது வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு அங்கேருந்து சாப்பிட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஆன்டி கிட்ட இருந்து அடி வாங்க முடியாது அப்படின்றதுனால ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் கொண்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, எதுக்காக உங்க ஆன்டி உங்களை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஒன்று பண்ணுங்க, அவங்க கிட்ட இருந்து அடி வாங்குவங்க, அப்பதான் நாளைக்கு ஒருவேளை எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. ஹீரோவும், அப்படின்னா எனக்கும் கவர்மெண்ட்ல இருந்து டைட்டில் கொடுப்பாங்கன்னு சொன்னதை நீ நம்பவே இல்லை அப்படிதான் கேட்க அவனும், அது வந்து இழுக்க ஹீரோவும், ஒழுங்கு மரியாதைங்க இருந்து ஓடி போடா, எவனும் என்ன நம்ப மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு வெளியிலேயே படுத்து குளிர்ல உறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆன்டி வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, இவன் தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேமிலி, இவனை பார்த்தா தூங்கும்போது எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், என்னோட அழகு குட்டி செல்லும், ஆனா என்ன இவனை நான் இப்ப அடிச்சு இவனோட ஃபேஸை நொறுக்கி ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு வர்றவனுங்க இவனுக்கு நொறுக்கிடுவாங்க, அதுக்கு முன்னாடி நானே நொறுக்கிடுறேன், ஆனா தூங்கிட்டு இருக்கானே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க ஹீரோ முழிச்சிடுறாங்க. அடுத்த செகண்டே ஆன்டி, டே ஒரு நான் அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாவம் ஹீரோ அடி வாங்கி அடுத்த நாள் காலையில கையில கால்ல எல்லாம் கட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, நான் உடனே வீட்டை பிரிக்க போறேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் நீங்க அந்த இடத்துல இருங்க, இல்லைன்னா நான் தனியா வீடு வாங்கிட்டு போக போறேன்னு. ஆன்டியும், ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்கறதுக்கு, ஆமா நீங்க எதுக்காக என்ன அடிச்சிங்க, என்ன தொடாதீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல, ஆன்டியும், எல்லாம் ஓ நல்லதுக்கு தாண்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில பேலஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு. ஆன்டிக்கு, ஐயோ பேலஸ்ல இருந்தே ஆட்கள் வந்துட்டாங்களான் இருக்கு, அதனால வெளியில ஓடி போய் பார்த்தா அரசரோட கட்டளை வந்திருக்குன்னு. ஹீரோவும், அரச கட்டளை வந்திருக்கான், தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு. ஆன்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவனுக்கிட்ட சொல்றாங்க, இவனுக்கு நீங்க இவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க, அவன் பண்ண தப்புக்கு நானே அவனை அடிச்சுட்டேன், அவனோட ஃபேஸ் எல்லாம் இப்படி இருக்கிறது காரணம் நான் தான், அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கும், இவங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இங்க வந்திருக்கிறது வேறையாச்சு அப்படின்னு. சரி நான் ஆர்டரை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு மார்க்யூ டைட்டில் கொடுக்கல, அதுக்கு பதிலா கோட்மேன் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கூட அவங்க கவர்மெண்ட்ல என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். இதை கேட்டோன்னே ஆன்டிக்கெல்லாம் செம ஷாக்கிங்கா இருக்கு. யுனக் சொல்றாங்க, ஆனா ஒரே ஒரு விஷயம், அரச சொல்லியிருக்காரு இந்த டைட்டிலை வச்சுட்டு நீ அடிக்கடி அரண்மனைக்குள்ளாடி போக கூடாதுன்னு. ஹீரோவும், ஏன் அப்படின்னு கேக்குறாங்க.
அரசர் இதுக்கு முன்னாடி யுனக்கிட்ட என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டைட்டிலை கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் தேங்க்ஸ் சொல்றேன், அரண்மனைக்கு மட்டும் வந்துடவே கூடாது, வந்தானா அதையும் இதையும் பேசி என் உயிரை வாங்கிடுவான், இதை கரெக்டாக அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிருங்கன்னு. அதனாலதான் எனக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்களா. ஹீரோவும் ஐயோ நான் அரசரை பார்த்து எப்படி உப்பு செய்யறது அப்படின்ற முறையை சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேனே, அதனாலதான் அவர் என்ன நல்ல மருமகன் அப்படின்ற போஸ்டிங்ல வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருப்பாரு. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யுனக் அங்கேருந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க. ஆன்ட்டியும் இங்கே என்னடா நடக்குது, இது என்னோட தப்பு தான், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஹீரோவும் நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சிருக்கீங்க, நம்ம 2 பேருமே வீட்டை பிரிச்சுக்கலாம், நீங்கள் வேற வீட்டில் இருங்க, நான் வேற வீட்டில் இருக்கேன்னு. ஆன்ட்டியும் டே சும்மா இருடாவா, நான் உனக்கு மெடிசன் போட்டு கொடுக்குறேன்னு ஹீரோவை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மினிஸ்டர் எல்லாருமே அரசர்கிட்ட வந்துட்டு, அரசரை நீங்க சீல் வச்ச கடையை ஓபன் பண்ணிட்டீங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷனே நடத்தல அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு அரசரும் உங்களுக்கு உண்மை தெரியல, ஆக்சுவலி என்னோட பொண்ணு இருக்கல்ல இளவரசி, அவதான் அந்த கடையோட ஓனர், அந்த ரத்தின கற்களை உருவாக்குனதே அவதான், அந்த உண்மை தெரியாம நான் தான் தெரியாம அந்த கடைக்கு சீல் வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவளுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே தெரியும், அதனாலதான் தைரியமா பீஜிங்ல இருந்து வந்தாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் சேலஞ்ச் பண்ணதுன்னு. இதை கேட்டோன்னே மந்திரிமார்கள்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பெருசாக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அரசரும், இந்த ரத்தின கற்கள் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எல்லாம் சொன்னவன் யாரு, அவனை ஃபர்ஸ்ட் ஜெயில தூக்கி போடுங்கன்னு சொல்றதுக்கு யார ஜெயில தூக்கி போடுறாங்க தெரியுமா, ஹீரோவோட கசின், ஏன்னா அவன் தான் சொல்லி இருந்திருப்பான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு டைட்டில் கிடைச்சதுனால அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நிறைய பொருட்களை கொண்டு வந்து ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே ஹீரோ நினைச்சா நல்லது பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த இடத்துக்கு இப்போ வெய்யோட லீடரும் வராங்க. வா உள்ள போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக ஹீரோ போகவே இல்லை, அவங்க தான் வெய்யோட லீடரை மதிக்கவே மாட்டாங்களே. ஆனா ஆன்ட்டி உள்ள போறாங்க. வெய்யோட லீடரும் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆன்ட்டி வாடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஆனா என்ன, வெய்யோட லீடரை கண்டுக்கவே இல்லை, தள்ளி போய் தான் நிக்கிறாங்க. லீடரும் லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன்னை ப்ரெஷர் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டேன், அதுக்கு மீனிங் இருக்குடா, ஏன்னா நான் கிளான் லீடர், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க, என்கிட்ட நிறைய பிரச்சனை உன்னை பற்றி வரும்போது என்னால் வேற முடிவெடுக்க முடியலை, ஆனால் இப்போ கவர்மெண்டோட டைட்டில் உன்கிட்ட இருக்கு, அதனால தான் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு. ஹீரோவும் நான் ஒன்றும் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லீடரும் எனக்கு தெரியும் நீ அப்செட் ஆயிருக்கேன்னு, ஆனா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, நான் ஃபேமிலியா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஹீரோவும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்கிட்ட காசு இல்லைன்னு என்னை வெளியில துரத்தி விட்டுட்டு இப்ப காசு வந்த உடனே வந்து ஒட்டிக்கிறீங்க, என்னையும் ஆன்ட்டியையும் பார்த்தா என்ன புள்ளி பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க ஆன்ட்டியும் டேய் அவரு லீடர், அவரை பத்தி நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. ஹீரோவும் என்னதான் பேசினாலும் நான் திரும்பி வந்த வீட்டுக்கு வரப்போறதே கிடையாதுன்றாங்களா. அதனால கிளான் லீடரும் சரி சரி நீ வரல அப்படின்னா கவர்மெண்டோட ஆர்டர் உன்கிட்ட இருக்குல்ல, உனக்கு டைட்டில் கொடுத்தது அதுவே நான் என்கிட்ட கொடுத்துறேன், நான் அதை கொண்டு போயிட்டு அசென்ஜர்ஸ் ஹாலில் வைக்கிறேன்னு. ஹீரோவும் என்னதான் தருவாங்க, நான் ஒன்றும் தரமாட்டேன், வேணா செருப்படி தரேன் அப்படின்னு செருப்பை களத்தை அடிக்க கிளான் லீடரும் டே நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஆன்ட்டியும் டே ஏன்டா இப்படி பண்ணா, அவரே வந்து நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, இது மாதிரி இனி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு. ஹீரோவும் எனக்கு அங்கே ஒன்று போக வேண்டிய அவசியம் கிடையாது, நானே நிறைய காசு வந்ததுக்கு அப்புறமா மாடர்ன் வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதனால அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இங்கே இருக்கலான்னு. ஆன்ட்டியும் மாடர்ன் ஹவுஸா, மாடர்னா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. வேலைக்காரங்க யாருக்குமே எதுவுமே தெரியல, ஏன்னா யாருக்குமே மாடர்ன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டியூக்கு அடுத்த நாள் காலையிலேயே அவங்களோட கிளாஸ் பீசஸ்ல அழகான கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையுமே விற்கிறதுக்காக வண்டியில ஏற்றி கொடுக்குறாங்க. இது தெரியாம டியூவும் ஹீரோவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்றாங்களா. ஹீரோவும் நீ இந்த பேச்சு பேசின அப்படின்னா உனக்கு எதுவுமே கிடையாது, வண்டியில ஏத்துறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, இவளுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டான்னு. டியூவும் இதெல்லாம் எனக்கா தர அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா உனக்கு தான், ஆனா நீ பேசின பேச்சுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு டியூவும் இல்ல என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. ஹீரோவும் சரி போய் தொலை அப்படின்னு விடுறதுக்கு டியூவும் ஏத்துங்க வண்டியில எல்லாத்தையும் ஏத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கண்டிப்பா இதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ல நிறைய இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல இந்த தடவை வேணும் முட்டாள்னு சொல்லாம பேசிட்டு போறா அப்படின்னு ஹாப்பியா உள்ள போறாங்க. இங்க கட் பண்ணா லீடரோட வீட்டுக்கு நிறைய ஹூ ஃபேமிலி ஹை ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே வராங்க. லீடரும் நீங்க எல்லாரும் வராதவங்க வந்திருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹூ ஃபேமிலியோட லீடர் சொல்றாங்க, உங்களோட கிளான் உருவாகும் போது என்ன சொன்னீங்க, எங்க கிட்டதான் உங்களோட எல்லா ப்ராஃபிட்லயுமே பாதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலுமே எங்க கிட்ட சொல்லாம தொடங்கவே கூடாது, அதையும் மீறி உங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தன் கிளாஸ் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், சரி ஆரம்பிச்சுட்டு போட்டோம், ஆனா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ல பாதி எங்களுக்கு தான் தரணும், அப்படின்னா தான் நாங்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியில
எல்லாம் விக்கிறதுக்கு அலோ பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க லீடரும் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆக்சுவலி ஹீரோ நானே போயிட்டு அவங்கிட்ட பேசும்போது என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டான். அப்புறம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் நான் அவன்கிட்ட போய் பேசுறதுன்னு கேக்குறதுக்கு அவனை கூப்பிட்டு விடுங்க, நீங்க லீடரா இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் மாதிரியே தெரியல, உங்களால பேச முடியல அப்படின்னா நாங்க பேசிக்கிறோம்னு வேற வழி இல்லாம லீடரும் சொல்லி அனுப்புறாங்களா. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு தொழிற்சாலையை உருவாக்குவேன், நான் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிப்பேன், அவனுங்க நோகாம நொங்கு கும்பிடுவானுங்களா, முடியவே முடியாது, நான்லாம் கொடுக்கவே மாட்டேன்னு. ஆன்ட்டியும் அப்படின்னா என்ன பண்ண போற, இந்த விஷயத்த நீ இளவரசி கிட்ட சொல்ல போறியான்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது, இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிப்பேன், லீடரோட வீட்டுக்கு அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, அங்க வச்சு பேசிக்கலாம், ஒருவேளை பேச்சு சரி வரல அப்படின்னா என் கையால நான் அவனுங்க கூட பேசுவேன், அப்படியே அங்க லீடரோட வீட்டுல இருக்க பொருட்கள்லாம் உடஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கெத்தா காசு கொடுத்துட்டு வரலான்னு. ஆன்ட்டியும் அந்த அளவுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசு கிடையாது, ஒழுங்கா இந்த சண்டை போடுறேன் அப்படி இப்படின்னு பேசுறத ஸ்டாப் பண்ணு, நல்ல விதமா மட்டும் பேசுன்னு. சரி உங்களுக்காக நான் நல்ல விதமா பேசிட்டேன் அப்படின்னு அடங்கி ஹீரோ அவங்க எல்லார் கூடயும் பேசுறதுக்காக லீடரோட வீட்டுக்கு போயாச்சு. லீடரும் பரவாயில்லையே 2 டீமுமே வந்திருக்கீங்க, இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கலாம், ஹீரோ நீயுமே உனக்கு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹூ ஃபேமிலியோட லீடர் கேக்குறாங்க, நீ செய்யக்கூடிய இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது உனக்கு தெரியுமா, உங்களுக்கு நீங்க கொண்டு போய் வித்தீங்க அப்படின்னா நார்த்ல 20% சவுத்ல 40% மட்டும்தான் கிடைக்கும், ஆனா எங்களோட ஹெல்ப்னால நீங்க அதை வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% ப்ராஃபிட் கிடைக்கும்னு. லீடரும் என்ன சொல்றீங்க, எவ்வளவு எப்படி அப்படின்னு கேக்குறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 3000 ரூபாய்க்கு நீங்க கிளாஸ் பீசஸ் எங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது எங்களால 1,20,000 ரூபாய்க்கு வித்து தர முடியும்னு. அவ்வளோ ப்ராஃபிட்டா அப்படின்னு லீடர் வாயை பொழந்துடுறாங்க. ஹூ லீடரும் ஆனா இது எல்லாமே நீங்க எங்களுக்கு உங்களோட கம்பெனியோட ஷேரை தந்தா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா உங்களோட கிளாஸ் பீசஸை நான் எங்கேயுமே விற்க விட மாட்டேன்னு. ஹீரோவும் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்டே வந்து என்னோட பிசினஸ்ல எதுவுமே நீங்க பண்ணாம காசு கேக்குறீங்களா, ஷேர் கேக்குறீங்களா, அவ்வளோலாம் என்னால கொடுக்க முடியாது, 50-50 வேணா எடுத்துக்கலாம், ஆனா உங்களுக்கு இப்ப என்னால கிளாஸ் கொடுக்கறதுக்கு கிளாஸ் பீசஸ் இல்ல அப்படின்றாங்க. வந்தவங்களும் நீ இன்னைக்குதான் 2 பேட்ச் கிளாஸ் பீசஸ் ரெடி பண்ண அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கோன்னு. ஹீரோவும் ரெடி பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு வேணா 5வது 6வது நாள் செய்யக்கூடியதை தரலாம், இப்போதைக்கு தர முடியாது, ஆல்ரெடி நிறைய புக்கிங் இருக்குன்னு. ஹூ லீடருக்கு கோவம் வந்துருச்சு, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ளாடி, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நீ தரணும், அதுக்கப்புறமா தான் வெளியில கொடுக்கணும், இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதான்னு கேட்க ஆன்ட்டி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, இவன் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசினதே பெரிய விஷயம், இவனுங்க இவனை சண்டைக்கு இழுக்காம விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளாடியே ஹீரோ பொறுமை இழந்து என்னடா நீ பேசிட்டு இருக்க, என்கிட்ட என் பிசினஸ் பத்தி இப்பெல்லாம் பேசுறியா, நான் நினைச்சேன் அப்படின்னா உங்க எல்லாரையும் 10 வருஷத்துல காணாம போய் வைக்க முடியும், அது தெரியுமான்னு கேட்டோடனே என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு 2 பேருக்குள்ளையும் பெரிய வாக்குவாதமாகி அடிக்கிற வரைக்கும் போயிடுறாங்க. ஆனா ஆன்ட்டி எப்படியோ கஷ்டப்படுத்தி சமாதானப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இவன் கொஞ்சம் இம்பல்சிவா இருக்கான், அதனால கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. ஹீரோவும் ஆன்ட்டி நீங்க என்ன பேசிருக்கீங்க, இந்த பக்கம் வாங்க, என்னால ஒண்ணுமே ஒண்ணு கொடுக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்க நாங்க எல்லாரும் அரசர்கிட்டே போயிட்டு உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றோம், உன்னோட பிசினஸ் இல்லாம ஆக்குறேன் பாருன்னு. கிளான் லீடரும் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வெய் என்ன இருந்தாலும் எங்களோட கிளான்ல உள்ளவன் எங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரிலாம் பேசுறீங்களான்னு. ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு, பரவாயில்லையே கடைசியாவே நம்ம பக்கம் பேசிட்டானேன்னு. ஹூ லீடரும் அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு, லீடரையே தப்பா பேசுறீங்களாடா அப்படின்னு அடிக்க போக அங்க இருக்கவனுங்க எல்லாரும் தலைதறிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ரொம்ப கோபமா உட்காந்துட்டு லீடர் கிட்ட இவனுங்க எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்னன்னு. அதுக்கு லீடரும் ஆமா வெய் கிளான் உருவாகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் தான் நம்ம பிசினஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சோ நம்மளோட கிளான் உருவாகிறதுக்கு ரீசனா இருந்தது இவனுங்க தான், இவனுங்களுக்கு நம்மளோட ப்ராஃபிட்ல 30% கொடுத்துட்டு இருந்தோம், ஆனா உங்ககிட்ட இருந்து எதுக்காக 60% கேக்குறாங்க அப்படின்றே தெரியல, அவங்க இல்ல அப்படின்னா நம்மளால பிசினஸ் கரெக்டா பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ இவனுங்க இல்லாமலே என்னால பிசினஸ் பண்ண முடியும், யாராலையுமே இவனுங்களை இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியலன்னு கேக்குறதுக்கு ஆமா அரசரால கூட எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா இவங்க இல்லைன்னா உன்னோட பிசினஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இவங்க இருக்கிறதுனாலதான் பிசினஸ் பல நாடுகளுக்கு போய் சேருதுன்னு சொல்ல ஹீரோவும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தெரியல அதனாலதான் உங்களால எதையுமே விற்க முடியல, ஆனா எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும், இவனுங்க ஒருத்தனுக்கும் நான் ஒரு சிங்கிள் பீஸ் கூட கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்க போனா ஹீரோயின் நல்லா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு இப்ப கூட சாப்பிட முடியுதான்னு கேட்க ஹீரோயினும் ஏன் அப்படி கேக்குறேன்னு. அதுக்கு ஹீரோவும்
நம்மளோட கிளாஸ் ஷாப் இனி நம்ம கிட்ட இருக்குமானே தெரியல. 50% ஷேர் கேட்டு ஹூ ஃபேமிலி எல்லாம் வந்தாங்க தெரியுமான்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்க, ஆமா அவனுங்க பேசின பேச்சுக்கு இன்னும் 10 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கிடைச்சுன்னு வச்சுக்கோயே, அவனுங்க ஒருத்தன் கூட அதிகாரத்துல இல்லாம இருக்கிற மாதிரி என்னால பண்ண முடியும்னு ஹீரோயினுக்கு வந்துருச்சு. நீ இந்த மாதிரி பெரிய பெரிய கிளான்ல இருக்கவங்க யாரையுமே பேசக்கூடாது, அவங்க எல்லாரும் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமான்னு. ஹீரோவும் என்ன பெரிய இம்பார்ட்டன்ட், அவனுங்க எல்லாருக்கும் படிக்க தெரியும், அது மட்டும் இல்லாம புக்ஸ் நிறைய எழுதுவானுங்க கையாலேயே, அதனால தானே அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பெல்லாம் இருக்கு. எனக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கிடைச்சுன்னு வச்சுக்கோயே, பிரிண்டரை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கையில புக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இவனுங்களுக்கெல்லாம் அந்த வேலையே இருக்காதுன்னு ஹீரோயினும் பிரிண்ட் பண்ணலாம், ஆனா பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. ஹீரோவும் உங்க யாருக்கும் டெக்னாலஜி தெரியல, அதனாலதான் உங்களுக்கு பிரிண்டிங்க்கு டைம் எடுக்குது, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, என்னால பண்ண முடியும். சரி இப்ப நம்ம என்ன பண்றது இந்த விஷயத்துல அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அரசர்கிட்ட போயிட்டு அரசர்கிட்ட இது எல்லாத்தையுமே சொன்ன உடனே அரசரும், இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம், நம்மளோட நாட்டுக்குள்ள இருந்து நம்மளோட பிசினஸ்லயே கை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களா, அந்த முட்டாளுக்கு நான் துணையா இருப்பேன். ஹீரோ முட்டாளா இருந்தா கூட அவனோட பிசினஸ் விஷயத்துல நான் அவனுக்கு துணையா இருப்பேன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும், அப்ப அவன் இனி ஒரு விஷயத்த கூட சொன்னாப்பா, ஏதோ 10 வருஷத்துக்குள்ளாடி இந்த கிளானே இல்லாம பண்றதுக்கு என்னால முடியும், பேப்பர்ல என்னால பிரிண்ட் பண்ண முடியும்னு. அரசரும், பேப்பர் பிரிண்டிங் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி கிடையாது, அதுக்கு நிறைய செலவாகும், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது அப்படின்றது அவனுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமாப்பா ஆனா அவன் கிட்ட ஏதோ ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னான், அவன் சொல்ற எல்லாத்தையுமே கரெக்டா பண்றான்ல, சோ இதுலயும் அவன் ஏதாவது டெக்னிக் வச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறதுக்கு அரசியும் கூட இருப்பாங்களா. சோ அரசி சொல்றாங்க, எனக்கு என்னமோ அவன் சொல்றத அவனால செய்ய முடியுமோ அப்படின்ற நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க அவனை கூப்பிட்டு ஒரு தடவை பேசி பாருங்களேன், பிரிண்டிங் மிஷினை பத்தி பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அரசரும், அவனை இங்க கூப்பிடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அரசரும் ஹீரோயினும் அவங்கிட்ட மாறுவேஷம் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதனாலதான் யோசிக்கிறாங்க. அரசியும், எவ்வளவு நாள் தான் இந்த விஷயத்த நீங்க மறைச்சிட்டு இருப்பீங்க மாறுவேஷம் போட்டு, உங்ககிட்ட என்னைக்கா இருந்தாலும் அவன் டைரக்டா வந்து பேசதானே போறான், அதனால நீங்களே அவனை கூப்பிட்டு விட்டு பேசுங்க, அவனோட ஐடியா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் தானே, நமக்கும் அரசவையில எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான சக்தி கிடைக்கும்னு. இதை கேட்டோடனே அரசரும், நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, சரி நாளைக்கு ஹீரோவை அரண்மனைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்து விடுறாங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நாளைக்கு ஹீரோ அரண்மனைக்கு வர போறாங்க. அரசரை பார்த்த உடனே ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஹீரோயினா இவ்வளவு நாளும் பாவப்பட்ட இளவரசி நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா ரொம்ப பாசமான இளவரசி, முத பொண்ணே இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.